வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா அடுத்த எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். பாரதிய அப்பா ஃபோட்டோ பார்த்த உடனே கண்ணம்மா ரொம்ப ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. நான் சின்ன வயசாக இருந்தப்போ என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ண இந்த மிருகமாக பாரதியோட அப்பா அப்படின்னு நினச்சி ரொம்ப ஸ்டன் ஆகிடுறாங்க. பாரதி கண்ணம்மாட்ட, என்ன கண்ணம்மா நின்று பார்த்துட்டே இருக்கிற, கையெடுத்து கும்பிடு கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இவனை நான் கையெடுத்து கும்பிடவே மாட்டேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறாங்க கண்ணம்மா. பாரதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் வெளியில் போயிடுறாரு. இதுக்கிடையில் வெண்பாவோட அம்மாட்ட சொல்கிறாங்க, நான் எந்த விதத்துலமா குறைஞ்சி போயிட்டேன், கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டான் பாரதி அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி அந்த பாரதி கண்ணம்மாவை கொஞ்சிறதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியலம்மா அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெண்பா அம்மா சொல்கிறாங்க, நானும் எப்போன்னு தான் இருக்கிறேன், அந்த கண்ணம்மாவை ஏதாவது பழி போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவள் வீட்டை விட்டு வெளியில் போனால் மட்டும் பத்தாதுமா, அந்த பாரதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. அவனை நான் கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லைன்னு நான் தூக்கி போடணுமா அவனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் என்னோட மனசில் இருக்கிற வேதனை பாரம் எல்லாமே குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வெண்பா. கண்ணம்மா மதுட்ட சொல்கிறாங்க, பாரதியோட அப்பாவை கொலை பண்ணிட்டு தான் நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உண்மையை நான் பாரதிகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்ணம்மா. மது சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து பாரதி அப்பாவை கொலை பண்ணது யாருன்னு அவன் தேடினதே கிடையாது, சௌந்தர்யா அம்மாவும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் நீயா போய் அதை பற்றி ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. பாரதிக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்ணம்மா. மது கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, பாரதியோட அப்பாவை கொலை பண்ணினதுக்கு நீ தான் தண்டனை அனுபவிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரதிகிட்ட போய் நீ உண்மையை சொன்னதுக்கப்புறம் இத்தனை நாளாக நம்ம சாமியாக கும்பிட்டுட்டு இருந்த நம்மளோட அப்பா இவ்வளவு மோசமானவரா அப்படின்னு நினச்சி அவன் சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ அஃபெக்ட் ஆவான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு அப்படி ஒரு தண்டனையை நீ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி நீ யார்கிட்டையுமே உண்மை எதுவுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மது. கண்ணம்மா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் விஜய் ஒரு ரவுடி பொம்பளையை பார்த்து பேசுறதுக்காக போகிறாரு. எங்கள் வீட்டில் ஒருத்தி இருக்கிறா, அவளோட பேர் கண்ணம்மா, எங்கள் எல்லாருக்கும் அவள் பெரிய இடைஞ்சலாக இருக்கிறா, அவளோட சோழியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். சோழியை முடிக்கணும்னு மொட்டையாக சொன்னால் எப்படி, ஃபோட்டோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு அந்த ரவுடி கேட்குறாங்க. விஜய் ஃபோட்டோவை பார்த்த உடனே அந்த லேடி ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்ருக்குறாங்க. அந்த லேடி யார் அப்படின்னா, ஏற்கனவே கண்ணம்மா ஜெயிலில் இருந்தப்போ கண்ணம்மா கூட பிரச்சனை பண்ணின பெண் கைதி தான். கண்ணம்மாவை கொலை பண்ண சொல்லி ஆள் அனுப்புனது அந்த லேடி தான். அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அந்த லேடி விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இவ பேர் சித்ராவாச்சே, இவளை போய் கண்ணம்மான்னு சொல்கிற, இவ ஏற்கனவே செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. பாரதியோட அப்பாவை கொலை பண்ணினது கண்ணம்மா தான் அப்படின்ற உண்மை இப்போ பாரதிக்கு தெரிய வருது. பாரதி கண்ணம்மாவை வீட்டை விட்டே துரத்திடுறாரு. கண்ணம்மா மேலே எந்த தப்பும் கிடையாது, வெண்பாவோட அப்பா தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற உண்மை எப்படி தெரிய வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.